சரணம். உண்மை நிறைய காலம் முங்கே கூடியவோட ஒன்றாம் நாட்களாக போகிறேன். ஒரு எண்ணிக்கணியான சேர்த்தியின் புறாத்தாருக்கு என்ன காலவழி என்றால் சொல்லின் தொகை கொண்டு உடனே கொண்டு செய்யும் நல்ல அம்பரியத்துக்கும் மனமெல்லாம் என்ற நாள் கொண்டே அள்ளும் பகலும் அமரப்படி நன்று அம்சம் வெளிப்பட்ட அமானுஷா புதிய பின்னர் ராமன் சொந்தந்தாரி போன திருவாதிரைக்கு தனியன்கள் அனுபவிச்சிருக்காங்க. அதில் வந்து மனவாளர்களுடைய அசதி விஷயங்கள் மிக முக்கியமாக எடுத்து காட்டுறாங்க. அதில் சொல்லின் தொகை கொண்ட தனியம் மட்டும்தான் அமுதனார் சொன்னதாக ஐதீகம். திருவரங்கத்து அமுதனார் முதல்ல ராமானுஜர்கிட்ட விண்ணப்பிச்சுக்கிறாராம். அது இந்த தண்ணியில் ஒரு சுத்தமாக பார்க்க போகிற திருவாதிரைக்கு அதில் சொல்லின் தொகை கொண்டு உணவளிப்போதுக்கு தொண்டு செய்யும் நல்ல அன்பர் ஏற்றும் முன் நான் ரொம்ப அழகாக சொல்றேன். சொல்லு அப்படின்னு சொன்ன ஒரு கவிதை எழுதுறேன்னு சொன்ன இத்தனை சொல் இருக்கணும், இத்தனை பதம் இருக்கணும், 4 வரியா வரணும், சிலது 8 வரியா வரணும், அதில் 2வது எழுத்து ஒரே எழுத்தா வரணும் அப்படி சொல்றதெல்லாம் ஒரு தொகை இருக்கு. அது இலக்கணங்கள், சில இலக்கணங்கள் அந்த தொகைகள் அதுக்கு அதையெல்லாம் எனக்கு ராமானுசா நீ தான் எனக்கு கொடுக்கணும், அப்போதான் நான் உன்னை பற்றி பாட முடியும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணதான் ஒரு ஐடியா எடுத்து காட்டுறாங்க. அதுவும் எப்படி அப்படின்னு சொன்ன இப்போ பெருமாள் கிட்ட நம்ம போய் சேவிக்கிறோம், நம்மளா போய் சேவிச்சோம்னா பெருமாள் தள்ளி விட்டுருவாராம். அது என்னடா அது அப்படின்னா தாயாக துணை கொண்டு போனா உடனே சேர்த்துப்பேன். அப்போ இதுல நமக்கு எடுத்து காட்டும் பொழுது அதுவும் திருவரங்கத்தில் எடுத்து காட்டுவாங்க. பெருமாள் ஒரு ரங்கநாதன் நம்ம சேவிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், மாயோனை மனத்தூணே பற்றி நின்று என் வாயார என்றுகளோ வாழ்த்துறாரு கூட ரொம்ப அழகா சொல்றாரு. அந்த பெருமாளுடைய கருணை வெள்ளமானது நம்ம அப்படியே அடிக்குமா. அப்போ அடிக்கும்போது அந்த திருமணத்துறை சேர்த்து கட்டி கொண்டு பெருமாளை சேவிக்கணும். அதுபோல இது சுவாமி அமுதனார் ரொம்ப அழகா என்ன எடுத்துக்காட்டுறான்னு சொன்னா, உன்னை சேவிக்கணும், உன் திருவடியை பாடணும், அதெல்லாம் என்னால முடியாது, நல்ல அன்பர் ஏத்தும் உன் நாமம் எல்லாம் அழகா சொல்றாரு. சொல்லின் தொகை வேண்டும், 108 பாட்டு நான் பாட முதல்ல முடிவு பண்ணிட்டேன். அப்போ 108 பாட்டு பாட சொல்ல அது உன்னால முடியுமா அப்படின்னு சில பேருடைய கேள்வி. அது என்னால முடியாது, நல்ல அன்பர் ஏத்தும் உன் நாமம் எல்லாம். அது என்னடா அது? அப்ப நல்ல அன்பர் ஒருத்தர் இருக்கிறாங்க, கெட்ட அன்பர் ஒருத்தர் இருக்கிறாங்களான்னு கேள்வி. ஏன் நம்மாழ்வார் அது சாட்சி. என்ன நாள் சாட்சி? தசாவதார பெருமாள் ரொம்ப அழகா இருக்காங்க. 10 பேரும் அங்க வரும்போது ஒருத்தரை மட்டும் பார்த்து நீ தான் ரொம்ப நல்ல பெருமாள், அப்ப 9 பெருமாள் கெட்ட பெருமாள். ஆமா அப்படின்ட்டு நான் சொல்ல, நம்மாழ்வார் சொல்றாரு. அது என்ன அழகா சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஈனச்சொல்லாயினுமாக எரிதிரை வையம் முற்றும் ஏடத்துருவா இடந்தபிரான் இருங்கற்பகம் சேர் வானத்தவர்க்கும் மற்ற அல்லாதவர்க்கும் ஞானப்பிரானை அல்லாலே நாங்கள் நல்லது நல்ல தெய்வம். அப்ப எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அப்ப ஏன் என்ன, அப்ப ஈனத்துருவா இடந்த பிரான் யாரு? வராக பெருமாள். 10 பெருமாள்ல வராக பெருமாள் தான் நல்ல பெருமாள், மற்ற பெருமாள் நல்ல பெருமாள் இல்லையா? ஏண்டா அப்படின்னு சொன்னா அவங்களாம் என்னென்னமோ சொல்றாங்க, நமக்கெல்லாம் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆனா வராக பெருமாள் ரொம்ப அழகா ஸ்திதே மனசே சுஸ்வஸ்தோ சரீரோ சதியோங்கிற அவரு சாம ஸ்லோகம். இப்போ கண்ணன் சொல்றாரு சர்வதர்மான் பரித்தியஜ்ய, எல்லாத்தையும் விடு அப்படின்றாரு. நான் எதை விடுறதுன்னு தெரியல. ராமர் என்ன சொல்றாரு, என்னை ஒரு தடவை வணங்கு, நான் உடனே காப்பாத்துறேன் அப்படின்றாரு. அப்போ இந்த இடத்துல அந்த சர்வஸ்லோகத்துடைய தாத்பரியத்தை இந்த ஒரு பாசுரத்தில் கொடுத்துட்டார் சுவாமி நம்மாழ்வார். ஏன்னா திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிதிருவந்தாதி, திருவாய்மொழி, ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதரான வேதங்கள், அப்ப இவை அனைத்தையும் அப்படியே தமிழ்படுத்தி கொடுத்துட்டார் நமக்கு சுவாமி நம்மாழ்வார். அப்ப திருவிருத்த பாடும் பொழுது அழகாக பொய் நின்ற ஞானமும் கொல்லா ஒழுக்கும் அழுக்குடமும் எண்ணின்ற யோனியுமாயின்னு எடுத்து காட்டுகிறார். அப்ப இமையோர் தலைவாய் மெய் நின்று கேட்டுள்ளாய் அடியன் செய்ய விண்ணப்பம் ரொம்ப அழகா சொல்றாரு சுவாமி. அப்ப அடியன் விண்ணப்பம் பண்ற இடத்துல யார் பெருமாள் நீ நின்று கேட்கணுமா? என்னடா அது பெருமாள் போய் நின்று கேட்பாரா? இப்பவும் கேட்டுக்கிறார் ஸ்ரீரங்கத்துல. அந்த வைகுண்ட ஏகாதசி திருநாள்ல வந்து பார்த்தோம்னா அந்த அரியர் சேவை திருவாய்மொழிய பெருமாளை மெய் நின்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்ப அது போல இந்த இடத்துல வராக சர்வஸ்லோகம் எடுத்து காட்டும் பொழுது 10 பெருமாள் ஒவ்வொருத்தர் ஒரு சர்வஸ்லோகம் சொல்றாங்க. ஆனா அவையெல்லாம் நமக்கு நன்றாக பிடிபடுகிறதா என்றால் இல்லை. வராக சர்வஸ்லோகம் என்பது என்ன சொல்றாரு, என்ன ஒரு தரம் மனசால நினைப்போதும், வாயினால் பாடு மனத்தினால் சிந்தி தூமலர் ஆண்டா ரொம்ப அழகா சொல்லிட்டா. அப்ப என்ன பூமி பிராட்டி அழகாக அவங்க இருந்தார். வராக பெருமாள் காப்பாத்துற, என்ன காப்பாற்று பத்தாது, நம்ம மக்களை காப்பாற்ற அந்த அம்மா கேட்கறா. அப்பதான் சர்வஸ்லோகத்தையே சொல்றா, ஸ்திதே மனசே சுஸ்வஸ்தோ
அப்ப அவர் என்ன சொல்றாரு, என்ன ஒரு மனசால் நினைக்க சொல்ல போறேன்ட்டார். இப்போ மனசால் என்ன, மனசு அலை வாங்கி கொண்டே இருக்கும். ஒரு நாள் நினைச்சா நினைக்கலாம், ஒரு நாள் அந்த ஒரு நினைவு இருந்தா போது, வேற ஒண்ணுமே தேவையில்லைன்னுட்டார் ரொம்ப அழகாக. அதைத்தான் இங்கு என்ன பெருமாள் எல்லாத்தையும் வீடு வீடு சர்வதர்மான் பரித்தேக்கியன்றார். நம்ம எதை பரித்தேக்கி நமக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆகையினால இந்த இடத்துல வராக பெருமாள் சொல்லக்கூடிய அந்த விசேஷமான அர்த்தங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு தரம் மனதினால் என்னை நினைத்தானேயானால் அவன் இறக்கும் தருவாயில் நான் அவனை நினைக்கணும். இவர் தான் சொன்னார், வேற எந்த பெருமாளும் சொல்லல. ஆகையினால வராக பெருமாள் எனக்கு நல்ல தெய்வம் நம்மாழ்வார் சொன்னாராம். அப்ப அது போல இந்த இடத்துல நல்ல அன்பர் யாரை, ராமானுஜனை தொழும் பெரியோர் நல்ல அன்பர். அப்ப வேற யாராவது இருக்கிறாங்களான்னா, ஆமா ராமானுஜனுக்கு விஷம் வச்சு ஆளுல இருக்கிறாங்களே, நான் கூட போய் மாட்டிட்டேன், நான் என்ன பண்ணி தொலைக்கிறது. எவ்வளவு அழகா சொன்னார் பாருங்க அவதார் அந்த இடத்துல. நல்ல அன்பர் ஏத்தும் உன் நாமம் எல்லாம் எந்த நாவின் உள்ளே அள்ளும் பகலும் அமரும்படி நல்கு. ஒரு தரம் வந்தா மட்டும் போராது, இந்த மாசம் ஒரு தரம் தான் இங்க வரத்துருவா மட்டும் போயிடும், அதுக்கப்புறம் வரது இல்லையே. அப்ப இங்க அப்படியான எப்பவும் அள்ளும் பகலும் அமரும்படி நல்கு. அழகா சொல்றாரு பாருங்க இடத்துல அமுதனார். அப்ப பாருங்க அந்த இடத்துல அது இப்படி நல்ல அன்பர் ஏத்து முன் நாமம் எல்லாம். அப்ப நல்ல அன்பர் என்னடா, குரத்தாழ்வானை போல, உதயாண்டானை போல, எம்பாரை போல அவர்கள் தான் நல்ல அன்பர். அவர்கள் எப்பேற்பட்ட ராமானுஜரை வணங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் நினைக்கக்கூடிய அந்த பக்தி மயத்தை எனக்கு கூட. எவ்வளவு அழகா கேட்கிறார் அமுதனார். ஏன்னா ஒரு புறத்தாழ்வானுடைய நிஷ்டை யாருக்கு வரும்? மொழியே இல்லை உன் பெருமையை பேசுறதுக்கு இதுல சொல்லிட்டார் ராமானுஜர். ராமானுஜரை பெருமையை பேசுவதற்காவது 108 பாசுரம் கிடைச்சது. ஆனா புறத்தாழ்வாருடைய பெருமையை பேசுவதற்கு மொழியே இல்லைன்ட்டு. எப்படி அழகாக பராசர பட்டர் பெருமாளுடைய பெருமையெல்லாம் நன்றாக பேசினார். தாயார் பெருமையை பேச முடியாது அப்படின்ட்டு. உடனே பெருமாள் கேட்டாரா, என்ன எப்படி பேச முடியும், எனக்கு 1000 நாக்கு கொடு நான் பேசுறேன் அப்படின்னாரா. உடனே 1000 நாக்கு கொடுத்தாராம். யாரு, பெருமாள். இந்த 1000 நாக்கை வச்சு பெருமை பேச முடியாதுன்னு சொன்னாராம். பெருமை பேச முடியாதுன்றதுக்கு 1000 நாக்கு வேணும். அப்போ எவ்வளவு அழகா இருக்கு. அது போல இங்கு அமுதனார் ஆனவர் மிக அழகாக நல்ல அன்பர் ஏற்று உன் நாமம் எல்லாம் எந்த நாவினுள்ளே, அப்பதான் எனக்கு வரும், இல்லை வராது. இது அமுதனார் மிக அழகாக எடுத்து காட்டுகிறார். அப்ப இதற்கு புறத்தாழ்வானை போல, எம்பாரை போல, விளையாண்டானை போல, வடுக நம்பி நிஷ்டையை போல அவர்கள் இருக்கக்கூடிய அந்த நிஷ்டை, அந்த பக்தி எனக்கு கொடு. அப்பதான் நான் ராமானுஜனுடைய பாட முடியும் அப்படின்னு அந்த தனியனை சொல்லிட்டு, அதான் முதல் பாசத்தை எடுத்து காட்டுகிறார்கள் நம்முடைய பெரியவர்கள். இதுக்கு மனோனா வியாக்கணத்தை விசேஷமாக எடுத்து காட்டுகிறார் பிள்ளை லோகஞ்சியர். அவர் பெரிய ஜீனியஸ். அவர் தான் நமக்கு அழகாக எதீந்திர பிரவண பிரபாவம் என்ற கிரந்தத்தை கொடுத்தார். ஏன்னா நம்பிள்ளையுடைய கிரந்தத்தை எடுத்து பார்க்கும்போது நம்பிள்ளை வாழ்க்கை வரலாறு வரைக்கும் தான் இருக்கும் 6000 படி குரு பரம்பரை பிரபாவம். அதுக்கப்புறம் நம்பிள்ளை கருத்து வடக்கு திருப்பதி இருக்கிறார், பெரியவாச்சான் பள்ளி இருக்கிறார், வேதாந்த தேசிகர் இருக்கிறார். இவங்க வாழ்க்கை வரலாறா யார், இவர் தான் சொல்றாரு. யாரு, இந்த பிள்ளை லோகஞ்சியர். அப்ப இதை எடுத்து காட்டும் போது பின்பழகிய பெருமாள் ஜீயர் தான் 6000 படியை சொன்னார். பெரிய பெருமாள் தொடங்கி நம்மாழ்வார் முதல் கொண்டு ராமானுஜர் நம்பிள்ளை வாழ்க்கை வரலாறு முழுக்க நமக்கு பின்பழகிய பெருமாள் ஜீயர் 6000 படி குரு பரம்பரா பிரபாவம் நன்றாக கொடுத்திருக்கிறார். அதுக்கப்புறம் வாழ்க்கை வரலாறு இந்த பின்பழகிய பெருமாள் ஜீயர். அப்ப இந்த பிள்ளை லோகஞ்சியர். அப்ப இந்த பிள்ளை லோகஞ்சியர் தான் எதீந்திர பிரவண பிரபாவம். வடக்கத்திற்குள்ளே வாழ்க்கை வரலாறு, பெரியவாச்சான் பிள்ளை வாழ்க்கை வரலாறு. அதுக்கப்புறம் ஓனாக விலாஞ்சுவலை பிள்ளை, கோர்வதாசன், திருவாய்மொழி பிள்ளை, மணவாளம் மாமுனி, அந்த இடத்தை எடுத்துக்க. அவர் தான் இந்த ராமானுஜர் அதிக்கு நன்றாக விரிவான ஒரு உரை, இந்த தனியனுக்கும் உரை. அவர் உரை எடுத்து காட்டும் போது முதல் பாசுரத்துக்கு வியாக்கியானம் பார்க்க ரொம்ப விசேஷமாக அவர் சொல்றார். அப்ப என்னன்னு சொன்ன, மண்ணு மாறு பொருந்திய மார்பன் புகழ் மலிந்த பா. என்ன புகழ் மலிந்த பா? திருவாய்மொழி. ரொம்ப அழகா சொல்லிட்டார். அப்ப திருவாய்மொழிக்கு மட்டும்தான் புகழா? அப்ப மற்றதுக்கெல்லாம் புகழ் இல்லையா? சாமவேத சாரம் திருவாய்மொழி. ஆகையினாலே அந்த திருவாய்மொழி எப்பேற்பட்டது, சங்க பலகையில் ஏறியது அல்லவா. ஒரு மதுர்கவி ஆழ்வார் எப்படி நெற்றிக்கண் திரிக்கும் குற்றம் குற்றமே சொல்லியிருந்தார்ல, அப்பேற்பட்ட ஒரு சபையில போய் பரபிரம்மம் யார் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்மாழ்வார் பாடிய 8 வரி பாசுரம் இருக்கு, 4 வரி பாசுரம் இருக்கு, 2 வரி பாசுரம் இருக்கு. அந்த 2 வரி பாசுரத்தை கண்ணன் கழலினை நன்னும் மனமுடைய
எண்ணும் திருநாமம் தின்னும் நாரணமே, அதை மட்டும் எழுதி வைக்கிறார். அப்ப அந்த சங்கப்பலையினுடைய பெருமை என்ன? எவை மிக மிக உயர்வோ அதை மட்டும் ஏற்றுக்கொள்ளும். அந்த உயர்வுக்கு மிதையெல்லாம் எவை தாழ்ந்ததோ கீழே தள்ளிடும் அந்த பொற்றாமரை குளத்துல. அப்ப 1000 புலவர்கள் அந்த பொற்றாமரை குளத்திலே அந்த சங்க பலகையிலே அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த கண்ணன் கிழனை பாசுரத்தை ஓலைச்சொல்ல மதுரவி ஆழ்வார் எழுதி வச்ச உடனே 1000 புலவர்களை கீழே தள்ளியது. அப்ப அந்த ஓலைச்சொல்லிக்கு ஏற்ப அந்த சங்க புலவை சிறியதாக மாறி 3 சுத்து சுத்தி வந்து கொடுத்துதான். அப்ப அப்பேற்பட்ட புகழ், அந்த புகழ் எடுத்து காட்டுகிறார். அப்ப புகழ் மலிந்த அப்போ பூ மண்ணு மாறன் அடிபணிந்து எடுத்து காட்டுவது என்ன சொல்றாரு? சும்மா அந்த இடத்துல ரொம்ப அழகாக சுவாமி ராமானுஜர் என்பவர் இந்த இடத்துல அவர் பெருமையை தானே முதல்ல சொல்லணும். அப்ப அவர் பெருமையை இங்க சொல்லாம முதல்ல இங்க ஏன் பெருமாளுடைய பெருமை வருது? பொருந்திய மார்பன், மார்பிலே யார் பொருந்தி இருக்கிறார்? மார்புல மகாலட்சுமி தான் இருக்கிறார். அகலகில்லே இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பன் நம்மளுக்கு அழகாக சொல்கிறார். அழகாக பூ அப்ப என்ன? புஷ்பம். பூ மண்ணு, பூ மண்ணு மார்பன் அப்படின்னு சொல்லும்போது என்ன எடுத்து பதத்துக்கு என்ன? நம்ம பெரியவங்க சொல்லக்கூடிய விசேஷமான அர்த்தங்கள் பதத்துக்கு 1000 அர்த்தங்கள் உண்டு. மடாளவாணி சொல்ற அழகாக பொய்யார் புதத்தார் பேயார் புகழ் மழிசை, புகழ் மழிசை ஐயன் அருள் மாறன். திருமஷி ஆழ்வார் மட்டும்தான் புகழா? புகழ் மழிசை. அப்ப பொய்கையார் புதத்த பேயார் புகழ் இல்லையா? பதத்துக்கு 1000 அர்த்தங்கள். என்னென்ன? சிவனையே நேருக்கு நேராக எதிர்த்த அகையினாலே புகழ். அப்ப நம்மாழ்வாருக்கு பாருங்க அர்த்தமாக ஐயனா அருளா, அதுக்கப்புறம் தான் மாறணும். பதத்துக்கு 1000 அர்த்தங்கள் உண்டு. ஏன்? நம்மாழ்வார் எப்பேற்பட்ட பெரிய மகான். பிறந்தார், அவர் அவதாரம் பண்ணார். அவதாரம் பண்ண உடனே அவன் அழுதாரா? நம்ம மாதிரி சாப்பிட்டாரா? இந்த தனிமை எதுவுமே இல்லையே. எல்லாமே என்ன? கண்ணன் 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 கண்ணன், எல்லாம் கண்ணன். உண்ணும் சோறும் பருக்கும் கண்ணாக இருந்தார் அல்லவா? அப்போ அவருடைய புகழ் எப்பேற்பட்ட புகழ், அது அவருடைய அருள் எப்பேற்பட்ட அருள். 4 வேதத்தை நமக்கு தமிழ்படுத்தி கொடுத்தார். எப்பேற்பட்ட அருள், அந்த அருள் யாருக்கு இருந்தது? அகையினாலே ஐயன் அருள் மாறன். எடுத்துக்காட்டுதான் மனவாள மாவனி உபதேச. அது போல இந்த இடத்துல சுவாமி அமுதனா பூ, பூவிலே மண்ணி கிடப்பவள் யார்? பூ மண்ணு, பூ மண்ணு மாது பொருந்திய மார்பன். இல்ல இல்ல, ஒரு புஷ்பத்துல ஒருத்தர் உக்காந்துங்கிறார். அவரா? யாரா? பிரம்மா. பிரம்மா எங்க உட்காந்துக்கிறாரு? அண்ணன் பட்சி தாமரை புஷ்பத்துல உட்காந்துக்கிறாரு. நான் அவரையா சொல்றேன்? நான் அவரை சொல்லல. பூ மண்ணு. அப்போ இந்த இடத்துல நிறைய விஷயங்கள். இதெல்லாம் நம்முடைய பிள்ளை லோகஞ்சியர் அந்த வியாக்கியானத்தில் சொல்ல நம்ம ஒண்ணுமே புரியாது. அவ்வளவு விசேஷமான அர்த்தங்கள் நமக்கு பெரிய சொல்லியிருக்கிறாங்க. பூ மண்ணு மாது பொருந்திய மார்பன். நான் அவனை சொல்லல, மாது பொருந்திய மார்பன். இப்ப எல்லாரோட மார்பல பெண் இருக்கிறாளா? இல்லையே. பகவானோட மார்பல மட்டும்தான் பெண் இருக்கிறா. அவதான் யாரு? அவதான் ஸ்ரீதேவி. ஆகையாலே மாது பொருந்திய மார்பன் ஒரு வரிதான். எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க அதுல. மண்ணு மாது பொருந்திய மார்பன். அப்ப என்ன? அந்த மார்பிலே அமர்ந்து கொண்டு இருக்கிறாளாம் அந்த இடத்துல தாயாரானவன். அப்ப அவனை இங்கே சொல்லுகிறேன், அவனை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொன்ன எதனால சொன்ன? எங்க ராமானுஜன் முதல்ல கோச்சுப்பார். பெருமாளை சொல்லாம, பெருமாளை வணங்காம டைரக்டா அங்க வந்தா ராமானுஜர் கோபம் வந்துடல. அதனால மாது பொருந்திய மார்பனை வணங்கி விட்டு மண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பா. அப்ப புகழை சொன்ன அந்த பா என்றால் திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழி புகழ்மலிந்த பாக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வியாக்கியானம் போட்டுருக்கார் சுவாமி அழகாக. என்னடா புகழ்? இதை சொன்ன இனி போல அதை சொல்லிட்டே இருக்கலாம். ஏன்? அந்த திருவாய்மொழி என்பது சாமவேந்திர சாரம் அல்லவா? புகழ் மலிந்த பா. இந்த திருவாய்மொழி இல்லைன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்காவாசி பாவதாளுக்கு வேலையே இல்லை. திருவாய்மொழி இல்லைன்னா சேவாகாலமே இல்லை. திருவாய்மொழி இல்லைன்னா உற்சவங்கள்ல சேவிக்க முடியுமா? அப்ப எப்ப புகழ் மலிந்த பா. அப்போ ஒரு இல்லத்துல போய் இப்ப எது போறோம்? வாங்க திருவாய்மொழி சேவிக்கிறோம் வாங்க கூப்பிடுறோம்ல. எத்தனை பேர் வாழ்க்கைக்கு இது இலக்கணமா இருக்கு, சம்பாதனைக்கு இலக்கணமா இருக்கு. இது சம்பாதனைக்காக போறதானே இல்லை. அந்த புகழ் மலிந்த பா என்பதற்காக என்னன்னு சொன்ன பரபிரம்மத்தை நமக்கு நிலைநாட்டி இருக்கின்றன. உலகம் உண்ட பெருவாயான்னு சொல்றாரே. அப்ப அந்த 1102 பாசுரங்கள்ல இருக்கக்கூடிய அர்த்தங்களை நம்ம பார்த்தோம் சொன்னா பரபிரம்மத்தை நிலைநாட்டி இருக்கிறது. பகவான குணதசைகள் சொல்லுகிறது. அது என்ன சொல்லுது?
அர்த்த பஞ்சக ஞானத்தை சொல்லுகிறது அல்லவா. மிக்க இருநிலையும் மெய்யா உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழ் இசை வேதத்தியல். வேதத்தை நமக்கு தமிழ்படுத்தி கொடுத்த வேதத்தியல் அல்லவா, அவையெல்லாம் புகழ் மலிந்தப்பா. அர்த்த பஞ்சகத்தை எடுத்து காட்டுகிறதா அந்த திருவாய்மொழி. ஆகையினாலே புகழ் மலிந்தப்பா. நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போ பூ மண்ணு மாறு அடிபணிந்து எடுத்து சொல்லும்போது ஒரு விஷயத்துக்கு அங்கே சொன்ன என்ன எடுத்து காட்டுகிறாருன்னு சொன்னா, மாறன் அடிபணிந்து உயிந்தவன் தான் வரணும் ஒன்று ஒன்றா மெயினா. அப்போதான் ராமானுஜர் ஏற்றுப்பார். முதல் தாய் நம்மாழ்வார், இதத்தாய் ராமானுஜர். திருவாய்மொழியை வளர்த்த ராமானுஜர், திருவாய்மொழியை பெற்றெடுத்தவர் நம்மாழ்வார். ஆகையினாலே முதல் தாய் நம்மாழ்வார், இரண்டாவது வளர்த்த தாய் சுவாமி ராமானுஜர். அதனால் ஒவ்வொரு பாசுரத்துக்கு ஒரு எடுத்து காட்டும் போது ராமானுசா ராமானுசான்னு வேற வரணும், எல்லா ஆழ்வார்களை பத்தி வரணும், பெருமாளை பத்தி வரணும். இப்படி எல்லாம் வந்தாதான் ராமானுஜருக்கு ஏற்றம். அப்ப ராமானுஜர் ஏத்துப்பார். ஏன்னா முதல்ல ராமானுஜர் பெருமையை மட்டும் சொல்லி ஒரு பாசுரம் கொண்டு போய் கொடுத்தாராம். இவ்வளவு பாசுரங்கள் அதை கிழிச்சு போட்டாராம் சுவாமி ராமானுஜர். அப்ப குறத்தாழ்வான்னு சொல்றாரு இந்த இடத்துல. அவர் பெருமையை மட்டும் சொன்னா ஏத்துக்கலாமா? ஏத்துக்க கூடாது. அப்போ அவருடைய பெரியோர்கள் பெருமை, பெருமாளுடைய பெருமை, அவருடைய ஆச்சாரிய சிவ நாதமுனிகளுடைய பெருமை, அதுக்கு ஆளவந்தாருடைய பெருமை. அப்ப நம்மாழ்வார் இதெல்லாம் சொல்லி சொன்னாதான் ஏத்துப்பார். அப்போ அதை வந்து இதுதான் சதாச்சாரியன் வேணும்ன்றது. அப்போ இந்த அமுதனாருக்கு சதாச்சாரியன் யாரு? குறத்தாழ்வார். பஞ்சவஸ்காரம் அவர் தான் பண்ணி வச்சுதான் எடுத்துக்காட்டாக ஆயிடுச்சு. எல்லாருக்கும் ஆச்சாரியன் ராமானுஜர் தான். அதுதான் ஜெகதாச்சாரியன், உத்தாரக ஆச்சாரியன் சுவாமி எம்பெருமானார். ஆனால் நம்ம ஆச்சாரியன் கொண்டு போய் சேர்ப்பிக்கிறார் அல்லவா ஒருத்தர், சதாச்சாரியன் சொல்லலாம், உபகாரக ஆச்சாரியன் சொல்லலாம். ஒன்னொன்று எடுத்து காட்டுவாங்க பெரியவங்க. அதுபோல இந்த உபகாரக ஆச்சாராக இந்த குறத்தாழ்வான அமுதனாருக்கு நிறைய விஷயங்களை சொல்லி இப்படி பாட, அதுக்கப்புறம் தான் இந்த பாடலை எத்தனைக்கிறார் சுவாமி அமுதனர். அதனால தான் இப்படி பாடுகிறார் சுவாமி இந்த முதல் பாசுரத்தில். பூ மண்ணு மாது பொருந்திய மாறன் புகழ் மலிந்த மாறன், புகழ் மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்து உய்ந்தவன். அப்ப நம்மாழ்வாருக்கு பெருமையே எதனாலன்னா திருவாய்மொழி சொன்னதனால பெருமையா? ஆமாம் அப்படின்ட்டார். அந்த திருவாய்மொழி இல்லைன்னா நம்மாழ்வார் இல்லை, திருவாய்மொழினா பெருமாளே இல்லை. இப்ப அந்த திருவாய்மொழி பெருமாளை நின்று கேட்டாரு, மெய் நின்று கேட்கிறாருடைய விண்ணப்பம் சொல்லிட்டாரு மிக அழகாக. இப்போ அரையர் சேவை திருவரங்கத்தில் தானே சேவிக்கிறோம். அப்ப அரையர் சேவை திருவாய்மொழி சேவிக்கும் பொழுது அந்த பெருமாளை அங்கே மெய் நின்று கேட்டுள்ளார். அது எவ்வளவு அழகாக ரசோதியாக சொல்கிறார் என்றால் நம்முடைய பெரியோர்கள் வால்மீகி ராமாயணத்தில் எடுத்து காட்டுறாங்க. பெரியவாச்சாரிய பாசுரம் ராமாயணத்தில் புரூப் அது வருது. என்னடா சொன்னால் லவகுசர்கள் ராமாயணத்தை பாடுகிறார்கள். அந்த ராமாயணத்தை பாடும் பொழுது ராமரே வந்து அங்க அமர்ந்து கேட்டாராம். அது எப்படி கேட்கிறார்? ராமாயணத்தை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அதை பாடும் பொழுது இப்போ ஒரு ரசோக்தியை நம்ம பார்க்கிறோம். அப்படி சொன்ன ஒத்தரா நின்று பார்த்தா இனியது தனி அருந்தேல். ஒரு இனிமையான வஸ்து இருக்குன்னா தனியாக இருக்கக்கூடாது, கூடி இருந்து குளிரணும். இப்ப ராமர் எங்கேயோ ஒரு ஆசனத்துல உட்கார்ந்துக்கிறார். அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இவர் தொடைய அவர் தட்டுறாராம், அவர் தொடைய இவர் தட்டுறாராம். இப்படி தட்டி தட்டி எவ்வளவு அழகா இந்த குழந்தைங்க பாடுறாங்க. ஏன்னா ராமருடைய கதை எப்பேற்பட்ட கதை. அவர் எப்படி இலங்கைக்கு சென்றார், சீதை அப்படி எப்படி மீட்டார், அவர் எங்க கானகம் சென்றார், அந்த கதை கேட்க கேட்க இனிமையாக இருக்கின்றது. இப்போ டிவியில எத்தனை தான் ராமாயணம் படம் அத்தனை தான் சலிக்காம பாக்குறேன். இல்ல ஏதாவது ஒரு படமோ பாட்ட ஒரு தான் வரடா போய்